திருச்சிராப்பள்ளி இதற்கு உட்பட்ட தொட்டிய மருதகாளியம்மன் கோயில் குடமுழுக்கும் தற்போது சமீபத்தில் நிகழ உள்ளது. அது வர வழியில் சந்தித்து வந்தோம். ராஜாப்பட்டர் அந்த குருக்கள், பிச்சை குருக்கள், சிவாச்சாரியார் பெயர் மட்டுமே தான் அழைப்பதில் இடம் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் தமிழ்நாடு கோயில் எல்லாம் தாரவாத்து கொடுத்துருச்சு தமிழக அரசுன்னு நினைக்கிறேன். தமிழ் வழி குடமுழுக்கார் யாருமே இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி பல வேள்வியை நடத்தினது எல்லாமே ஆதாரமாக கொடுத்து அவங்கக்கிட்ட கூறியுமே எங்களை அனுமதிக்கிறதில்ல. ஏன் பிரமணினர்களுக்கு மட்டுமே எல்லா கோயிலையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, தமிழ் வேள்வியார்களுக்கு இடம் ஏன் கொடுக்கல அப்படின்றத எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அனுமதி கிடைக்காம என்ன செய்யப்படுங்க? அனுமதி கொடுக்காட்டி என்ன செய்வீங்க? சட்டத்தை மதித்து இதுவரைக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். சட்டம் கூறுது எங்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழில் நீங்கள் நடத்துங்க, சம உரிமை உங்களுக்கு இடம் இருக்குதுன்னு உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்த போகிறதுக்கு மேலே எங்களுடைய அமைப்பில் 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழில் பயிற்சி எடுத்துகிட்டு ஆங்காங்கே கிராம கோயில்களில், நகர கோயில்களில் குடமுழுக்கு தனித்தனி குழுவாக நடத்திட்டு இருக்காங்க.